ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகராய் இயேசு நாமத்தினால் உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்த நாளின் ஆராதனை வேளையிலே நாம் ஒன்று கூடி இந்த ஆன்லைன் வழியாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம், கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்போம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். இந்த மாதம் முழுவதும் கிருபையாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையை கண்டிருக்கிறோம். ஆமீன். பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற வார்த்தையினுடைய பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்ளப்பட ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து கிருபை தருவாராக. ஆண்டவர் இந்த நிலைமைகளை மாற்ற நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆமீன். சீக்கிரத்தில் கர்த்தருக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றத்தை தருவாராக. ஜெபம் செய்வோம். தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுவீராக. எங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைவு கூறுகிறோம். எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரை ஜெப வேளையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். உம்முடைய கிருபை எங்களோடு தங்கியிருக்கட்டும். துதிக்க நம்மை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து பிரதிபலன்களை கட்டளையிடுவீராக. ஒரு நன்மை குறைவிடாதபடி கர்த்தர் நடத்துவீராக. இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதித்து உயர்த்துவோம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் நான் திருப்தி அடைகிறேன். நான் உம்மை தினமும் துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பு மேலானது, என் உயிரை காட்டிலும் மேலானது. என் உதடுகள் உம்மை துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் அடைகிறேன். துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாம் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாம் போற்றி புகழ்கிறேன். தேவனே, நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே, நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நானே என் துணையாளி,
உறுதியாய் பற்றி கொண்டே, உறுதியாய் பற்றி கொண்டே, உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே, உம் வலக்கரம் தாங்குதையா, உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். உம்மை போற்றி புகழ்கிறேன், போற்றி புகழ்கிறேன். ஆமென். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீதானே எங்கள் துணை, நீதானே எங்கள் பலன், நீதானே எங்கள் நம்பிக்கை, நீதானே எங்கள் கோட்டை, நீதானே எங்களுடைய அரண். ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து நடத்தி சொல்லும் ஐயா. ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. நீதான் எங்களுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் துணையாயிருக்கிறீர் என்கிற உணர்வோடு எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே. அவருடைய விசுவாச பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியும், அவருடைய கைகளின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தியும். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் சபை குடும்பங்களிலே, ஆண்டவரே எங்களுடைய பட்டணத்திலே, எங்கள் தேசத்திலே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், முழு உலகத்தின் மேலே நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். வல்லமை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அதிசயமான காரியங்கள் ஆண்டவரே நடப்பிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சீக்கிரத்திலே உம்முடைய ஆண்டவரே மகிமை வெளிப்படத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உணர்ந்து ஆண்டவரை இன்னும் கனப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு பலன் தரும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். கரம் பிடித்து நடத்தி சொல்லும், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும், தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இயேசு நாமத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே உங்க எல்லாருக்கும் மறுபடியும் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து போவோம். இந்த நாளிலும் 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை மையமாக வைத்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கடந்த 2 செய்திகளிலும் ஆமென் ஸ்தோத்திரம், சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போவதற்கு என்ன காரணம் என்பதையும், திடன் கொள்ள வேண்டும், திடன் கொண்டு என்ன செய்யலாம் அல்லது திடன் கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை குறித்ததான கர்த்தருடைய வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். இப்பொழுதும் இதே வசனத்திலிருந்து கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆசாவுக்கும் யூதா பென்யமீன் கோத்திரத்தாருக்கும் அசரியா தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்பட்ட வார்த்தை. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விட வேண்டாம், நீங்களோ சோர்ந்து போய்விட வேண்டாம், நீங்கள் தைரியம் உள்ளவர்களாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். தோத்திரம், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். திடன் கொண்டவர்கள் என்ன செய்வார்கள், ஆசா என்ன செய்தான் என்பதை குறித்து பார்த்தால் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலைதேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலிருந்து அகற்றினான். கர்த்தருடைய மண்டபத்தின்
முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் புதுப்பித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தைரியமாய் இருக்கிறவர்கள், அல்லது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு ஜெயத்தை தருவார், என்னை நடத்துவார் என்ற விசுவாசத்தில் உள்ளதான தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தைரியத்தின் மூலமாக அவர்கள் அருவருப்புகளை தங்களை விட்டு அகற்றுவார்கள். தங்கள் வாழ்க்கையாகிய இருதயமாகிய பலிப்பீடத்தை அவர்கள் புதுப்பிப்பார்கள். இன்னும் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டான் என்று. 700 மாடுகள் 7000 ஆடுகளை கர்த்தருக்கு பலியிட்டான். திடங்கொண்டவர்கள் கர்த்தருக்கு பலியிடுகிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவார்கள், துதிகளின் பலிகளை செலுத்துவார்கள், ஆராதனை பலிகளை செலுத்துவார்கள், தங்களையே ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பார்கள். மாத்திரமல்ல, தோத்திரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 13-14 தோத்திரம் மகா சத்தத்தோடும் கெம்பீர பூர்வீகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். என்ன ஆணையிட்டார்கள்? கர்த்தரை தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் ஆத்துமாவோடும் தேடுவோம் என்று அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். தோத்திரம், திடன் கொண்டவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக சோர்ந்து போய்விடக்கூடாது, திடன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். திடன் கொள்ளுங்கள், தேவன் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. தேவன் நம்முடைய கிரியைகளை, நம்முடைய செயல்பாடுகளை அறிந்து நமக்கு பலன் கொடுக்கிறதான தேவனாய் இருக்கிறார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவனவனோட கூட வருகிறது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் பலன் கொடுக்கிறதான தேவன். இங்கே ஆசா திடங்கொண்டவனாய் அவன் செய்த கிரியைகளை நான் உங்களுக்கு சொன்னேனே. என்ன பலன் கிடைத்தது அப்படின்னா, நீங்கள் இந்த 15ஆம் அதிகாரத்திலேயே பார்க்க முடியும். 16வது வசனத்தினுடைய 15வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார், சுற்றுப்புறத்து ஜனங்களால் யுத்தங்கள் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆசாவையும் யூதா பென்யமீன் கோத்திரத்தாரையும் இளைப்பாற பண்ணினார். பலன் கிடைச்சிருக்குதா? கிரியைகளுக்கு பலன் கிடைச்சிருக்குதா? திடன் கொண்டான், கிரியைகளை செய்தான். தோத்திரம், என்ன கிரியை செய்தான்? மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருவருப்புகளை அகற்றினான், பலிப்பீடங்களை செப்பனிட்டான், கர்த்தருக்கு பலிகளை செலுத்தினான், கர்த்தரையே செய்விப்போம் என்று உறுதியோடு கூட தீர்மானம் எடுத்தான். இந்த கிரியைகளை செய்த இந்த ஆசாவுக்கு ஆண்டவர் பிரதிபலன் கொடுக்கிறார். என்ன பிரதிபலன்? தோத்திரம், இளைப்பாற பண்ணினார். ஒரு ஆறுதல், ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை, ஒரு அமைதியான அனுபவம். இதை ஆண்டவர் தோத்திரம் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாறுதலை அவர்களுக்கு அனுப்பினார். இன்னும் கூட தோத்திரம் அந்த அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தினுடைய கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களெல்லாம் உத்தமமாய் இருந்ததா. அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் உத்தமம் உள்ள இருதயமாய் மாற்றிவிட்டார். தோத்திரம், அவன் தேவனுக்காய் கிரியை செய்த போது தேவன் அமைதியை கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் இருதயத்தை ஆண்டவர் உத்தம இருதயமாக மாற்றிவிட்டார். உத்தமமான இருதயமாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். தோத்திரம், இப்பொழுது ஆசானுடைய இருதயம் உத்தம இருதயமாய் மாறிவிட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, தோத்திரம், நீங்கள் ஆண்டவருக்காக கிரியை செய்யும் போது, ஆண்டவருக்காக செயல்படும் போது, ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கும் போது, ஆண்டவருக்காக ஓடும்போது, ஆண்டவரையே ஸ்தோத்திரம் பற்றி பிடித்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு கிருபையாக உத்தமமான இருதயத்தை கொடுக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆகவே கர்த்தர் உத்தமத்தினாலே நிரப்புகிறார். உத்தமத்தினாலே இந்த ஆசா தோத்திரம் அவன் நாட்களிலெல்லாம் உத்தமனாய் வாழ்ந்திருக்க ஆண்டவர் உதவி செய்தார். மாத்திரமல்ல, 19வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஆசா
அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாது இருந்தது. எவ்வளவு அருமையான தோத்திரம் பலன் என்று பாருங்கள். இளைப்பாற பண்ணினாராம், உத்தமமான இருதயத்தை கொடுத்தாராம். மூன்றாவதாக அவனுக்கு தோத்திரம் யுத்தமே இல்லாத நாட்களை கொடுத்தார். இதுதான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்முடைய கிரியைகளுக்கு கொடுக்கிறதான பலன்கள். ஆசா திடன் கொண்டு செய்த கிரியைகளுக்கு ஆண்டவர் அவனுக்கு பலன்களை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் பலன் கொடுக்கும் ஆண்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தோத்திரம் நாம் தரிசன நிலத்திலே விதைகளை விதைக்கவில்லை, நாம் நல்ல நிலத்திலே நம்முடைய விதைகளை விதைக்கிறோம். தோத்திரம் அந்த நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகிறதான விதை 30, 60, 100 நமக்கு பலன் கொடுக்கிறது. ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் நமக்கு 100க்கு 100 பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் தெளிவாக ஸ்தோத்திரம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல பலன் தருகிற ஆண்டவரை, பலன் கொடுக்கிற ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நாம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும், கவனிங்க, தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாக நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் அவனவனுடைய செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதை நான் கொடுக்கத்தக்கதாக கர்த்தராகிய நானே அவருடைய இருதயத்தை ஆராய்ந்து அவருடைய உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவராய் இருக்கிறேன். அப்படின்னா என்ன? அவனவனுடைய வழிகள், அவனவனுடைய செயல்கள் அல்லது செய்கைகள், அதற்கு தக்க பலனை நான் தருகிறேன். தேவனுடைய பிள்ளையே, தோத்திரம் இந்த நல்ல பரிசுத்த நாளின் இந்த ஆராதனை வேளையிலே உன் இருதயத்தில் இதை உணரு. நீ செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலன் உனக்கு கிடைக்கும். நீ தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாயா? அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாக உனக்கு பலன் உண்டு. தோத்திரம் நீ ஆத்துமாக்களுக்காக அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆத்தும பாரத்தோடு ஊழியம் செய்கிறாயா? உன் ஆத்தும பார ஊழியத்தை ஆண்டவர் அறிந்து உன்னுடைய ஊழியத்துக்கு தக்கதான பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். தோத்திரம் இன்னும் நீ தேவனுக்காக என்ன கிரியைகள் செய்கிறாயோ அதற்கு பலன் உண்டு. நீ நற்கிரியை செய்கிறாயா, தான தர்மம் பண்ணுகிறாயா, உனக்கு பலன் உண்டு. ஆண்டவருக்கு கொடுக்கிறாயா, உனக்கு பலன் உண்டு. ஆண்டவரை ஸ்தோத்திரம் கனம் பண்ணுகிறாயா, உனக்கு பலன் உண்டு. சபைக்கு ஸ்தோத்திரம் பிரயோஜனமாக இருக்கிறாயா, உனக்கு பலன் உண்டு. ஊழியக்காரனுக்கு உதவியா இருக்கிறாயா, உனக்கு பலன் உண்டு. ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறாயா, உனக்கு பலன் உண்டு. தோத்திரம் என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி தந்தாலும் அதனுடைய பலனை காணாமற் போவதில்லை என்று ஆண்டவர் நமக்கு திருவிழம் பற்றி இருக்கிறாரே. அவர் பலன் கொடுக்கிற ஆண்டவர் தானே. தோத்திரம் அவர் பலன் கொடுத்து நம்மை ஸ்தோத்திரம் மேன்மைப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பலன் கொடுக்கிறார். தக்க பலன். தோத்திரம் தக்கதை கொடுக்கும்படிக்கு, அருமையான வார்த்தை அது, தக்கதை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு தக்கதை கொடுப்பார். உங்களுடைய கிரியைக்கு தக்கதை கொடுப்பார். உங்கள் செய்கைகளின் தோத்திரம் பலன்களுக்கு தக்கதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். தோத்திரம் பலன் தரும் தெய்வம் ஆண்டவர் நல்லவர். சரி, இன்னைக்கு நாம் நம்முடைய எந்த விதமான கிரியைகளுக்கெல்லாம் எந்த விதமான பலனை தருகிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். நம்மிடத்தில் தேவனுக்காய் செய்யக்கூடிய பல கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. அதில் குறிப்பாக சிலவற்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எந்த விதமான கிரியைகளுக்கு எந்த விதமான பலனை தருகிறார், எந்த விதமான கிரியைகளுக்கெல்லாம் என்ன விதமான பலனை தருகிறார். அவர் பலன் தருகிறதான தெய்வம். தோத்திரம் அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக ரோமன் நிருபம் 6ஆம் அதிகாரம்
22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு நீங்கள் அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அதனுடைய முடிவோ நித்திய ஜீவன். ஆமென், நித்திய ஜீவன். நன்றாய் கவனிங்கள். அருமையாய் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதி வைத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு நீங்கள் அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். அப்படியானால் ஸ்தோத்திரம், ஒரு பலன் கிடைக்கிறது. என்ன பலன் அது? பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல் என்கிறதான பலன் கிடைக்கிறது. அதனுடைய முடிவு நித்திய ஜீவன் என்கிறதான ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே நம்மை நடத்தி செல்கிறது. ஆனால் இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற பலன் எந்த கிரியைகளினாலே கிடைக்கிறது? நீங்கள் பரிசுத்தமாவதற்காக என்ன கிரியைகளை செய்தீர்கள்? ஆசா திடன் கொண்டு அருவருப்புகளை அகற்றினான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை கொடுத்து, உத்தம இருதயத்தை கொடுத்து, யுத்தம் இல்லாதபடிக்கு அவனை காத்துக்கொண்டார். அதே போல பரிசுத்தமாகுதல் என்கிறதான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கிறது, அல்லது பரிசுத்தமாகுதல் என்கிறதான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் எந்த விதமான கிரியைகளை செய்ய வேண்டும்? அருமையான வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் என்கிறதான ஸ்தோத்திரம் ஒரு கிரியை அல்லது ஒரு செயலை உங்களுக்குள்ளே நீங்கள் செய்திருப்பீர்களே ஆனால் அதனால உண்டாகும் பலன் பரிசுத்தமாகுதல். தேவனுடைய பிள்ளைகளே, வசனங்களை நன்றாய் கவனித்து உங்களுடைய இருதயத்தில் அவற்றை விசுவாசிங்கள். பவுல் எழுதுகிறான் ரோம சபைக்கு, ரோம சபையே, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த கிரியை நடந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தினாலே பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே, இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிட்டதினாலே, இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கினதினாலே நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டீர்கள். பாவத்தை அறிக்கை செய்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஸ்தோத்திரம் எந்த விதமான கிரியைகளை நடப்பித்திருக்கிறீர்கள் என்றால், நான் தேவனுக்கு அடிமை என்று உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். இதுதான் ஸ்தோத்திரம் நீங்கள் செய்த கிரியை. இப்போ அந்த கிரியை உங்களிடத்துல இருக்குதா, இருந்திருக்குதா, இருந்துச்சா, இப்பவுமே இருக்குதா? அதை நம்ம தியானிக்கணும், யோசிக்கணும். என்னைக்கு ஒரு நாள் ஒப்பு கொடுத்தோம், அது அன்னைக்கே போயிடுச்சு, அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். அடிமைகள் ஆனதினால், அடிமை என்பது ஸ்தோத்திரம் தவறான வார்த்தை அல்ல. சில அடிமைன்னு சொல்றதுக்கு யோசிப்பாங்க. அடிமை என்றால் என்ன? ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் இப்போ இப்படி சொன்னார், அடிமை என்பதற்கு ஒரு விளக்கம் சொன்னார். அதாவது நாம் எதையும் எதிர்பாராதபடி தேவனுடைய ஸ்தோத்திரம் சமூகத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து விடுவதுதான் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று பொருள் என்று அவர் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அப்ப தேவனை விசுவாசிக்கிற எவனும் தேவனுக்கு அவன் அடிமையாய் இருக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். ரோமர் 6:17 அந்த 6ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை பாருங்க. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய், ஆமா, முன்னாடி நீங்க பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தீங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தேவனுக்கு நீங்கள் அடிமைகளாக மாறி இருக்கிறீர்கள். அப்ப என்னன்னா, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம். என்ன உபதேச சட்டம்? இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து நடந்த பாதையிலே நடக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு பாராட்ட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய
ஸ்தோத்திரம் சமூகத்தை ஆமென் மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தமுள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு சாட்சிகளாய் மாற வேண்டும். இப்படிப்பட்டதான உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து இருந்தீர்களே ஆனால், அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்றான், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே நீங்க யாரு? தேவனுக்கு அடிமைகள். மனப்பூர்வமாய் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? மனப்பூர்வமா ஆண்டவருடைய வழியில் நடக்கிறோமா? மனப்பூர்வமா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? மனப்பூர்வமா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு ஆமென் ஸ்தோத்திரம் நாம் பங்குள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? ஸ்தோத்திரம். நீங்கள் நீதிக்கு அடிமைகளாக உங்களை ஒப்பு கொடுத்து, இயேசுவுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்து வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் நாம் ஸ்தோத்திரம் தேவனுக்கு முன்பாக செய்கிற ஒரு நல்ல கிரியை, நல்ல செயல். இந்த உலகத்திற்கு உங்களை அடிமையா வித்துட்டீங்களா? பாவத்திற்கு உங்களை அடிமையா வித்திருக்கிறீங்களா? அல்ல உலகத்தினுடைய ஸ்தோத்திரம் ஆசபாசங்களுக்கு, கண்களின் இச்சைக்கு, மாம்சத்தின் இச்சைக்கு, ஜீவனத்தின் பெருமைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விட்டீர்களா? அப்படி ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் பாவத்திற்கு அடிமைகள், பிசாசுக்கு அடிமைகள், உலகத்திற்கு அடிமைகள், அசுத்தத்திற்கு அடிமைகள், அருவருப்புக்கு அடிமைகள், மனுஷனுக்கு அடிமைகள், அந்தகார வல்லமைகளுக்கு அடிமைகள். ஆனால் பவுல் சொல்லுகிறானே, பாவத்தினின்று நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதியாகிய இயேசுவுக்கு நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். எவ்வளவு ஒரு பெருமையான ஒரு சந்தோஷமான செய்தி. நாங்கள் இனி இந்த உலகத்திற்கு அடிமைகள் அல்ல. அடிமை நான் ஆண்டவரே, நான் உமக்குத்தான் அடிமை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்குத்தான் அடிமை, உம்முடைய சமூகத்துக்குத்தான் அடிமை ஆண்டவரே. நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீ சொல்லும் அடியேன் செய்கிறேன். அடிமையினுடைய வாழ்வு அதுதான். எஜமானன் என்ன நினைக்கிறானோ, எஜமானன் என்ன சொல்கிறானோ, எஜமானன் ஸ்தோத்திரம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறானோ அதை 100க்கு 100 நிறைவேற்றுவதுதான் ஒரு அடிமையினுடைய வாழ்வாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் வெறும் அடிமை என்கிறதான அந்த ஸ்தோத்திர ஸ்தானத்தை மாத்திரம் நமக்கு கொடுத்து நம்மளை அடிமையா வச்சிருக்கல. நம்மளை பிள்ளையாகவும் வச்சிருக்கிறாரு, நம்மளை நண்பனாகவும் வச்சிருக்கிறாரு, ஸ்தோத்திரம் நம்மளை சகோதரனாகவும் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அடிமை என்கிற ஒரு ஸ்தானத்தையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்குள்ளே ஸ்தோத்திரம் தம்முடைய கிரியை நடப்பிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். 19வது வசனத்தை பாருங்கள். உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமா நான் பேசுறையா, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி, இதுக்கு முன்னாடி நீங்க அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக நீங்க ஒப்பு கொடுத்திருந்தீங்க. இப்பொழுது ஆனா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். இங்க நீதி என்று சொல்வது இயேசுவை அடையாளப்படுத்தி இயேசுவுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அப்ப என்ன சொல்றாரு பவுல்? இதுக்கு முன்னாடி நீங்க அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் அசுத்தத்திற்கும் அந்தகாரத்திற்கும் அசுத்த ஆவிகளுக்கும் உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருந்தீங்க. ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி நீங்க வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே ஆமென் ஸ்தோத்திரம் உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருந்தீங்க. அதனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சு, என்ன பலன் கிடைச்சு? ஸ்தோத்திரம். 21வது வசனத்தை பாருங்க. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? ஆமா, என்ன பலன் கிடைச்சிச்சு? அவைகளின் முடிவு, அதனுடைய முடிவு மரணம் தானே. என்ன பலன் கிடைச்சு? பாவத்திற்கு அடிமைகளாய் வாழ்ந்ததுனால என்ன பலன் கிடைச்சு? நல்லா இருக்க முடிஞ்சா? சந்தோஷமா இருக்க முடிஞ்சா? ஆசீர்வாதமா இருக்க முடிஞ்சா? இல்லையே. என்னத்தை கண்டீங்க? என்ன கிடைச்சு? அதனுடைய முடிவு மரணம் தானே. அதனாலதான் தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னுமே தோத்திரம் சொல்றான். இப்பொழுது நீங்கள் அந்த விதமான அக்கிரமத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து உங்களை விடுவித்து கொண்டு
தோத்திரம். நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக உங்களை மாற்றிக்கொண்டதினாலே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது. என்ன பலன் தெரியுமா? தேவன் உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். தேவன் ஸ்தோத்திரம் பரிசுத்தமாக்கி தம்முடைய சாயலை ஆண்டவர் உங்களுக்குள்ளே தோத்திரம் உண்டாக்கி இருக்கிறார். ஏற்கனவே நீங்க ஆண்டவருடைய சாயல தான் சிருஷ்டிக்கப்பட்டீங்க. இப்ப மறுபடியும் தம்முடைய தெய்வீக சாயலை ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி ஆமென் அவரை தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அவரை தொழுது கொள்ளுகிற பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதல்லவா? ஆக இந்த பரிசுத்தத்தை நீங்கள் ஸ்தோத்திரம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான் அவரை நீங்க தரிசிக்க முடியும். அவருடைய அன்பை அவருடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவரை தரிசிக்கிறதுனா என்ன? அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்வது, அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வது, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வது. அப்ப பரிசுத்தமாகுதல் தான் ஆமென் ஸ்தோத்திரம் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டவர்களுக்கு, குறிப்பாக தேவனுக்கு அடிமைகளாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன். அப்ப இந்த கிரியை உங்களிடத்துல இருக்கா? உங்களை தேவனுக்கு முழுமையா தோத்திரம் அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா? அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? தேவனுக்கு அடிமை என்று சொல்வதிலே நமக்கு வெட்கம் வேண்டாம். தேவனுக்கு அடிமை என்று சொல்வதிலே நமக்கு வருத்தங்களும் இல்லை. தேவனுக்கு அடிமை என்று சொல்வதிலே நமக்கு கஷ்டங்களும் இல்லை. நான் தேவனுக்கு அடிமை. தோத்திரம். ஒருத்தர் அப்படியே தன்னுடைய பெயரை வச்சிருக்கிறார். நான் இயேசுவின் அடிமை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். பிரபலமான திரைப்பட நடிகர் ஏவிஎம் ராஜன் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தோத்திரம் அவர்கள் தன்னுடைய பெயரை இயேசுவின் அடிமை என்றே அவர்கள் மாற்றிக்கொண்டார். அவருடைய பெயரை போடும்போது இயேசுவின் அடிமை ஏவிஎம் ராஜன் என்று தான் போடுவார். தோத்திரம். ஏனென்றால் நான் அடிமையானால்தான் எனக்கு பரிசுத்தம் கிடைக்கும். பரிசுத்தம் கிடைத்தால்தான் நான் இயேசுவை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் கிடைத்தால்தான் நான் தோத்திரம் பரிசுத்தம் கிடைத்தால்தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருடைய ஆராதனையிலே நான் முழுமையாய் பங்கெடுக்க முடியும். பரிசுத்தம் பெற்றால்தான் என்னுடைய ஜீவியத்தில் நான் இன்னும் கர்த்தருக்கென்று உண்மையும் உத்தமாய் வாழ்ந்திருக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தம் கிடைச்சா தான் நான் பரலோகத்துக்கே போக முடியும். தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகார் பாருங்க, சாராளுக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. சாராள் தோத்திரம் ஆகாருக்கு ஒரு உயர்வையும் கொடுத்தாள். ஆனால் அந்த ஆகார் தன்னுடைய அடிமைத்தனத்தை மறந்தபோது அவள் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டாள். தோத்திரம். ஏன்னா அவள் தன்னுடைய நாச்சியாரை மதிக்கல. அதுக்கு பிறகு அவளுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்தார். ஆனால் ஆகார் அதை அல்லல் தட்டி அசட்டை பண்ணி தன்னுடைய எஜமானியாகிய சாராளோடு கூட அவள் யுத்தம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே காணப்படுகிறபடியினாலே அவள் துரத்தப்பட்டாள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மரியாளை பாருங்கள், தோத்திரம் திருமணமாகாத சூழ்நிலையிலே தேவதூதனுடைய சத்தத்தை கேட்டாள். அவளுக்கு ஒன்றும் புரியலை, இது எப்படி ஆகும் அப்படிலாம் கேட்டாள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு கிடைத்தவுடனே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தையை அவள் கேட்டவுடனே அதை விசுவாசித்து அவள் சொன்னாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல். தேவனுடைய பிள்ளைகளே, தோத்திரம் நீங்கள் அடிமை என்று உங்களை ஒப்பு கொடுத்தால் அல்லது அடிமை என்கிறதான செயல் கிரியை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமையானால் நிச்சயமாய் ஆமென் உங்களுக்கு அதற்கு ஒரு பலன் இருக்கிறது. அதுதான் பரிசுத்தமாகுதல். இரண்டாவது ஸ்தோத்திர குறிப்புக்காக நான் கடந்து போகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 19:11. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. எனக்கு மிகுந்த பலன் உண்டு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், தோத்திரம் அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. எவைகளை கைக்கொள்ளுகிறதினால்? எவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வசனங்களை நன்றாக கவனித்து பாருங்கள். 19ஆம் சங்கீதம் கர்த்தருடைய வேதத்தினுடைய மகத்துவத்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை குறித்து சொல்லுகிறது.
கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்றும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது என்றும் கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையும் ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது என்றும் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து அவன் தெரியப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வசனத்தில் சொல்றான், ஸ்தோத்திரம் அவைகளால். அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஸ்தோத்திரம் எவைகளால் அப்படின்னா கர்த்தருடைய வசனங்களால், கர்த்தருடைய வார்த்தைகளால், குறைவற்ற ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற சாட்சியாக சத்தியமாக பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளினால். ஆமென், ஸ்தோத்திரம். செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளினால், தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளினால், என்றைக்கும் நிலை நிற்கிறதும் சுத்தமுமாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளினால், உண்மையும் ஆமென் ஸ்தோத்திரம் நீதியுமாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளினாலே எச்சரிக்கப்படுகிறேன். ஸ்தோத்திரம் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். ஆனால் ஒன்றை நான் விளங்கி கொண்டேன், ஆமென் ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையில கை கொள்ளுவதினாலே, ஆமென், இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையில நான் ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்வதினாலே, இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையில நான் ஸ்தோத்திரம் அறிந்து கொள்வதினாலே, இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையில நான் கடைபிடிப்பதினாலே எனக்கு மிகுந்த பலன் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய ஸ்தோத்திரம் கிரியை கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுவது. ஸ்தோத்திரம் அதுக்கு என்ன பலன் இருக்கிறது அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்றேன். ஆனா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து ஆமென் கை கொள்ளுகிற ஒரு அனுபவத்தில் நாம் வாழ்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுவதனால்தான் மிகுந்த பலன் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது, அதெல்லாம் சொன்னேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மளை எச்சரிக்குது. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை இந்த பாதையில போ, இந்த பாதையில போகாத, இதை செய்ய, இதை செய்யாத, இப்படி நட, இப்படி நடக்காத, இப்படி வாழு, இப்படி வாழாத, நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. நன்மையும் தீமையும் உனக்கு முன்னாடி இருக்குது, சாபமும் ஆசீர்வாதம் உனக்கு முன்னாடி இருக்குது, ஜீவனும் மரணமும் உனக்கு முன்னாடி இருக்குது. ஆனா உனக்கு எது பிரியமோ அதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுவதனால்தான் மிகுந்த பலன் உண்டு. ஆண்டவர் சொன்னார், என் சத்தத்தை கேட்டு நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளுவீர்களே ஆனால் சகல ஜனங்களிலும் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன். இதோ நான் சொல்லுகிற இத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரும் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரே. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்ளணும். ஸ்தோத்திரம். கை கொள்றதுன்னா என்ன? பின்பற்றுவது, நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்பியாசப்படுத்துவது, பிராக்டிஸ் பண்ணுவது. சில நேரங்கள் அது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஸ்தோத்திரம் கற்பனைகள், என்னுடைய கட்டளைகள் அது ஸ்தோத்திரம் பாரமானவைகள் அல்ல, அது லகுவானவைகள். ஸ்தோத்திரம் அது உங்களுக்கு லகுவாக இருக்கும், அது பெரிய சுமையாக இருக்காது. சீசர்கள் கூட ஒரு நாளில் கேட்டாங்க, இது கடினமான உபதேசம் அல்லவா, இதை நாங்கள் எப்படி பின்பற்ற முடியும்னு. புரியாத வரைக்கும் நமக்கு வந்து அது கடின மாதிரி தான் தெரியும். பைபிளை வாசிக்க ஸ்தோத்திரம் நீங்க ஆசையுள்ளவர்களாய் மாறாத வரைக்கும் பைபிளை வாசிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் பைபிளை நீங்கள் கீழே வைக்க முடியாது. ஸ்தோத்திரம். பைபிளை வாசிக்கக்கூடியதான அந்த இருதயம் ஆர்வம் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஜெபம் பண்ணி பழகிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணாமல் உங்களால் இருக்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் கை கொள்ளுவது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம். நிறைய பேர் கேட்குறோம், ஆனால் கை கொள்கிறோமா, செய்கிறோமா? செய்கிறதான் முக்கியம். ஆண்டவர் சொன்னார், மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அப்படின்னா என்ன?
மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யுங்க. மற்றவங்க என்ன நேசிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? மற்றவங்க எனக்கு உதவி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? மற்றவங்க என்ன அன்பா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? மற்றவங்க என் கூட ஸ்தோத்திரம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி மற்றவங்களுக்கு நீங்க செய்யுங்க. நீங்க அதை செய்யாம எனக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்னா அது ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய திட்டம் அல்ல. அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நீங்க ஆண்டவருக்கு செஞ்சு பாருங்க. ஆண்டவர் மாத்திரம்தான் எனக்கு எல்லாத்தையும் செய்யணும், நல்லதுதான், உண்மைதான், ஆண்டவர் தான் எல்லாத்தையும் நமக்கு செய்யணும். ஆனா ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை நீங்களும் தானே செஞ்சுதான் ஆகணும். ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகள்னால எச்சரிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் சரியான பாதையில நடப்பதற்கு நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. சரி, பலன் என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கை கொள்வதனால எனக்கு என்ன பலன்? ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்வதனால எனக்கு என்ன ஆசீர்வாதம்? கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்வதனால எனக்கு என்ன மேன்மை? நிறைய சொல்லலாம். ஆனா இந்த சங்கீதம் 19 அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் அடுத்த காரியத்துக்கு கடந்து போறேன். என்ன சொல்றாரு தாவீது? ஸ்தோத்திரம் 12வது வசனத்துல தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வசனத்தை நீ கை கொள்ளும் போது உனக்கு மிகுந்த பலன் உண்டு. என்ன பலன் தெரியுமா? நான் அதை கொஞ்சம் அப்படி ட்விஸ்ட் பண்ணி சொல்றேன். ஒன்று, பிழைகளை உணர்வான். நீ கர்த்தருடைய வசனத்தை படிச்சீங்கன்னா தான் உங்ககிட்ட என்ன குறை இருக்குது, என்ன தப்பு இருக்குது, உன் வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம் குற்றம் இருக்கிறது, குறைவு இருக்கிறது என்பதை நீ கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் உன்னோடு பேசுவார். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? உணர்கிறவன் யாரு? கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறவன் தான் உணர்வான். கர்த்தருடைய வசனத்தை படிக்காதவன் கர்த்தர் ஸ்தோத்திரம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிமா, என்கிட்ட ஒரு குறைவும் இல்லைன்றான். ஸ்தோத்திரம், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் உணர்வான், ஒப்பு கொடுப்பான். ஸ்தோத்திரம், மறைவான குற்றங்கள் நீங்களாக்கும். அப்ப கர்த்தருடைய வசனம் அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து நடக்கும்போது என்ன நடக்கும்? மறைவான குற்றங்களுக்கும் அவன் நீங்களாயிருப்பான். மறைவான குற்றங்கள், தகப்பனுக்கு தெரியாம, தாய்க்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம, அல்லது பெற்றோர்களுக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம செய்கிறதான மறைவான குற்றங்களுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் நீ கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்வதனாலே ஆமென் அது உன்னை நீங்களாக்கி உன்னை காத்துக்கொள்ளும். அடுத்து சொல்லப்படுகிறது துணிகரமான பாவங்கள். கர்த்தருடைய வசனத்தை நீ கை கொள்ளு, துணிகரமான பாவம் உனக்குள்ள ஒரு இம்மி அளவு கூட வராது. துணிகரமான பாவம் உனக்குள்ள வருவதற்கு ஆண்டவர் இம்மி அளவு கூட இடம் கொடுக்க மாட்டார். மாத்திரமல்ல ஆமென் ஸ்தோத்திரம், நான் உத்தமனாகி பெரும்பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். உத்தமனாவேன். கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போது நான் உத்தமனாவேன், பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாக்கி காத்து கொள்ளப்படுவேன். அது மாத்திரமே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுக்கு, தேவனுடைய சமூகத்திற்கு ஆமென் பிரியமானதாக இருக்கும். தேவனுடைய ஆமென் பார்வைக்கு மிகுந்த பிரியமானதாக இருக்கும். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு பிரியமுள்ளதாய் ஆமென் உண்டாயிருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை அல்லது தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதனாலே ஆமென் ஸ்தோத்திரம் பிழைகளை நீ உணர்வாய், மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கி ஆமென் ஸ்தோத்திரம் நீ பாதுகாக்கப்படுவாய், துணிகரமான பாவங்கள் உன்னை விட்டு விலகும். ஆமென் ஸ்தோத்திரம் உத்தமனாகவாய், பெரும்பாதகத்துக்கு நீங்களாயிருப்பாய். உன் வாயின் வார்த்தைகளும் உன் இருதயத்தின் தியானங்களும் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படும். கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 22:4 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன்
வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். தேவனுடைய பிள்ளைகளே, தோத்திரம். எந்த கிரியைகளை நாம் செய்தால் ஆண்டவர் என்ன பலனை நமக்கு தருவார்? 2 காரியங்களை குறித்து சொன்னேன். தோத்திரம். ஒன்று, பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகிற கிரியை நடப்பிக்கப்பட்டால் பரிசுத்தமாகுதல் என்கிற பலன் கிடைக்கும். 2வது, தேவ வார்த்தைகளை நீ கை கொள்ளுவதனாலே நீ பிழைகளை உணர்வாய், குற்றங்களுக்கு, மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கப்படுவாய், துணிகரமான பாவங்கள் தோத்திரம் உன்னை தொடராது, உத்தமனாவாய், பெரும்பாதகத்துக்கு தப்புவிக்கப்படுவாய், வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அதே போல இங்கே நீதிமொழிகள் ஞானி சொல்லுகிறான், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் என்று 3 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறான். என்ன பலன் பாருங்க? ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். எவ்வளவு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் வருதுன்னு பாருங்க. ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இந்த 3 ஆசீர்வாதங்கள் அல்லது இந்த 3 பலனும் யாருக்கு, எந்த கிரியைகளை செய்கிறவர்களுக்கு? அருமையாய் சொல்லப்பட்டிருக்குது. தாழ்மைக்கும், கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். தாழ்மை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தாழ்மை இருக்கணும். ஆண்டவர் தாழ்மையா நம்மளை இருக்கும்படியாக அவர் தாழ்மையாக இந்த உலகத்திற்கு வந்தார். தோத்திரம். தாழ்மையின் ரூபம் எடுத்து தம்மை மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நடக்கையிலும் நம்முடைய மனப்பான்மையிலும் தாழ்மை வெளிப்படுத்தப்படணும். தாழ்மைக்கு ஒரு தேவ மனிதர் இப்படித்தான் விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய நடக்கையிலும் அவனுடைய மனப்பான்மையிலையும் காட்டப்படும் பணிவே தாழ்மைங்கிறார். சில ஆட்கள் பாருங்க, நடக்கையில் அப்படியே தாழ்மையா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அப்படியே கூழ கும்பிடு போடுவாங்க, தலையை தோத்திரம் தாழ்த்துவாங்க, குனிவாங்க, அப்படி எடுத்ததுக்கெல்லாம் அப்படி ஒரு வணக்கம் சொல்லுவாங்க, இல்லைன்னா கும்பிடு போடுவாங்க. ஆனா உள்ளத்துக்குள்ள அவங்களுக்கு அந்த பணிவு இருக்காது, உள்ளத்துக்குள்ள ஒரு மேட்டிமை இருக்கும். அப்ப அதை தாழ்மை என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை அவங்க உள்ளத்தை நம்ம அறியாதனால ரொம்ப தாழ்மையா இருக்கிறாங்க போல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனால் தாழ்மை என்பது நம்முடைய நடக்கையிலையும் இருக்கணும், நம்ம மனப்பான்மையிலையும் இருக்கணும். தோத்திரம். அதைத்தான் அழகாக தோத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தை அர்த்தம். நடக்கையிலையும் மனப்பான்மையிலையும் காட்டப்படுகிற பணிவே தாழ்மை. இந்த வார்த்தையை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தாழ்மை உங்களுக்குள்ள இருக்கணும். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஆயக்காரனை குறித்து நம்ம பார்க்குறோம். பரிசேயன் இருந்தான். பரிசேயன் போய் அவன் தேவாலயத்தில் மாட்டுக்கு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நான் வந்து பரிசுத்தமான், நான் வந்து வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன், நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, இந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் இப்போ தசமம்லாம் கொடுக்குறேன் அப்படிலாம் அவன் சொல்கிறான். ஆனால் இந்த ஆயக்காரனை பாருங்க, அவன் தூரத்தில் நின்றுட்டு தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று ஆமீன் ஸ்தோத்திரம் அவன் ஜெபிக்கிறான், அல்லது தேவனோடு பேசுகிறான். ஆண்டவர் சொன்னாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். தோத்திரம். அப்ப நான் பாருங்க, நான் நினைக்கிறேன் தேவாலயத்துக்குள்ள இருந்த அந்த பரிசேயன் பக்கத்தை ஆண்டவர் நிக்கல. அப்படி நின்றுருந்தாருன்னா அவர் என்ன சொல்லிருக்கணும்? இவனெல்லாம் அவனே நீதிமானாகப்பட்டான் இருக்கணும். ஆனா நான் அப்படித்தான் கற்பனை பண்றேன். வானத்துக்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாமல் தூரத்தில் நின்று தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறானே, அவன் பக்கத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார்.
அப்ப அந்த ஆயக்காரனுடைய உள்ளத்துல உண்மையான ஒரு தாழ்மை இருக்கிறது. அதுக்கு தான் ஆண்டவர் அங்க சொல்றாரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல். ஆண்டவருடைய பிள்ளைகள் தோத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில தாழ்மை என்கிறதான ஒரு செயலை வெளிப்படுத்த வேண்டும். தாழ்மையாய் ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தாழ்மையாய் நடக்க வேண்டும். அதுக்காக நான் ஒண்ணுமே இல்லை, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, அது தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஆனா ஸ்தோத்திர தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே என் ஞானத்தினால ஒன்றும் இல்லைப்பா, என் அறிவினால ஒன்றும் இல்லைப்பா, என்னுடைய திறமையினால ஒன்றும் இல்லைப்பா, என்னுடைய பணத்தினால ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய நட்பினாலையும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய சொந்தங்கள்னாலையும் இல்லை ஆண்டவரே, உங்க இரக்கம் கிடைச்சாந்தாப்பா, உங்க கிருபை கிடைச்சாதான் ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிச்சாதான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல இருக்கிறதான அந்த நம்பிக்கையை அதிகமாய் வெளிப்படுத்தி, ஆமென் ஸ்தோத்திரம், உள்ளத்தில் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வதுதான் தாழ்மை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனையால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பவுல் சொல்ற வார்த்தை பாருங்க, அருமையா. வெகு மனத்தாழ்மையோடு அவன் ஆண்டவர் எந்த அளவுக்கு பயன்படுத்தினார் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். நான் யார் தெரியுமா, நான் நடந்து போகும்போது எத்தனை பேர் சோமானாங்கன்னு தெரியுமா, தோத்திரம் என்னை கர்த்தர் எப்படிலாம் பயன்படுத்தினார் தெரியுமா. அவன் சொல்றதுக்கு ஏகப்பட்ட காரியம் இருக்குது. ஆனா அவன் சொல்றான், நான் வெகு, அதாவது அந்த வார்த்தையை பாருங்க, நான் தாழ்மையோடு கர்த்தரை சேவை, அப்படி இல்லை, வெகு மனத்தாழ்மையோடு, அந்த தாழ்மையிலே அந்த வார்த்தையை சேர்த்துட்டான். அப்ப தாழ்மை என்பது தோத்திரம் வெறும் வெளிப்பிரகாரமான செயல் மாத்திரமல்ல, உள்ளத்திலே இருக்க வேண்டியதான தோத்திர கிரியை. அதனால வெகு மனத்தாழ்மையோடும் தோத்திரம் மிகுந்த கண்ணீரோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை சேவிக்கிறீங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, தாழ்மையோடு கர்த்தரை ஆராதிங்க, மனத்தாழ்மையோடு கர்த்தரை ஆராதிங்க. தோத்திரம் தாழ்மைக்கு கர்த்தர் கிருபைகளை அதிகமாய் கொடுக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். சரி, அதிலே இன்னொரு கிரியை இருக்கிறது. என்ன கிரியை? கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த ரெண்டுக்கு சேர்த்துதான் ஆண்டவர் 3 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல், இதை குறித்து உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் என்னை காண்கிறார், அவருடைய கண்கள் என் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பாக ரகசியமானது ஒன்றுமில்லை. அந்த உணர்வு இருந்தாலே நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன்னு அர்த்தம். அவர் என்ன எங்கேயோ இருக்கிறாரு, அவர் என்ன என்னை பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு, அல்லது அவர் என்ன என்னை தண்டிக்கவா போறாரு, இப்படிப்பட்டதான எண்ணம் உனக்குள்ள வந்துடக்கூடாது. ஆண்டவர் ஒருவேளை இன்னைக்கு அமைதியா இருக்கலாம், ஆனா என்னைக்கு போட்டு வாங்குவாருன்னு தெரியாது. அதனால கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல். அதனாலதான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப தேவ பயம். தோத்திரம். யோசேப்பு இந்த நேரத்தில் நம்ம நினைவு கூர்ந்துதான் ஆகணும். அவன் நினைச்சான போர்த்திபாருடைய மனைவியோடு அவன் தவறான செயல்ல ஈடுபட்டு இருக்கலாம். ஆனா அவன் தோத்திரம் அறிந்த காரியம், கர்த்தர் என்னை காண்கிறான். இவ்வளவு பெரிய பொல்லாங்கனா தோத்திரம் செய்வது எப்படி? என் தேவனுக்கு விரோதமாக, என் தேவனுக்கு விரோதமாக. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் கிருபைகளை தருவாராக. ஆண்டவர் இரக்கங்களை கட்டளையிடுவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் என்ன? ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கார் பாரு. பலன் அது. நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தீனா தோத்திரம், உனக்கு ஆண்டவர்
ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறார். தாழ்மையா நடந்தேன்னா கர்த்தர் உனக்கு ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஐஸ்வர்யம் என்ன? செல்வம், செழிப்பு, பதவி, சொத்து, சுகம். அந்த 128 சங்கீதத்தை இங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம். அவனுக்கு மனைவி, அப்புறம் பிள்ளைங்க, அப்புறம் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அப்புறம் எருசலேமின் ஆசீர்வாதம், சீயோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சும்மா இல்லை, நம்ம கிரியை செய்யும்போது நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் நமக்கு நினைவுபடுகிறார். தோத்திரம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. மகிமை, மகிமை என்பதனுடைய காரியம் என்ன? ஹானர். தோத்திரம். மேன்மை, கனம். தோத்திரம். ஆண்டவர் தான் உங்களை என்னை கனப்படுத்தணும். நீ தாழ்மையா நட, ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவார். உலகம் ஒருவேளை உன்னை வேற மாதிரி கூட யோசிக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையிலே நீ கனப்படுத்தப்பட்ட பாத்திரமா இருப்பாய். மாத்திரமல்ல, ஜீவன், ஜீவனை கர்த்தர் உனக்கு தர்றார். ஜீவன் ஸ்தோத்திரனுடைய வாழ்க்கையில பெருக ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமீன். ஸ்தோத்திரம். கடைசியாக ஏசாயா 32:17. தோத்திரம். ஏசாயா 32:17 வாசிக்க கேட்போம். நீதியின் கிரியை, நீதியின் கிரியை சமாதானமும், சமாதானமும், நீதியின் பலன், நீதியின் பலன், என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீதியின் கிரியை சமாதானம், நீதியின் பலன் அமெரிக்கை சுகம். அப்ப பலன் என்ன? அமெரிக்கை. சுகம். கிரியை என்ன? நீதி. அப்ப நீதியாய் இருந்தால் அல்லது நீதியாய் வாழ்ந்தால், நீதியான கிரியைகளை நடப்பித்தால், ஆண்டவர் அதற்கு 2 ஆசீர்வாதங்களை, 2 பலனை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அமெரிக்கை. அமெரிக்கைன்னா என்ன? அமைதி. தோத்திரம். சுகம். அமைதியும் சுகம். இன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை. இன்னைக்கு உலகமே அமைதி இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கு, சுகம் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலைகளிலும் ஆமென் ஸ்தோத்திரம், அமெரிக்கையும் சுகத்தையும் கொடுப்பதற்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நீதியின் கிரியைகள் காணப்பட வேண்டும். நீதியின் கிரியைகள். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமும். என்றுமுள்ள அப்படின்னா ஃபார் எவர், எப்பொழுதும், எல்லா நிலைமையிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இடத்திலும், எல்லா ஸ்தானத்திலும் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்டதான கிருபையை தருகிறார். நேர்மை. நீதியினுடைய இன்னொரு வார்த்தை என்னன்னா நேர்மை. அப்ப நேர்மையின் கிரியை, நீதியின் கிரியை சமாதானம், நீதியின் பலன், நீதியின் பலன் அமெரிக்கையும் சுகமும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நீதியின் கிரியை நம்மிடத்தில் காணப்படும். நீதியின் கிரியை. இப்ப நேர்மையான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இன்னைக்கு உலகம் நேர்மையா இல்லை. உலகத்தில் வாழ்ற மக்கள் நேர்மையா இல்லை. ஆனா நோவா குறித்து பைபிள்ல என்ன சொல்லுது? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானமாய் இருந்தான். அப்படின்னா நேர்மையானவனாய் இருந்தான். அவன் நாட்டில் ஒருத்தன் கூட உருப்படியான ஆள் இல்லை. ஆனா அவன் நீதியும் நேர்மையுமாக இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் வாசிங்க. தாவீது சொன்னா, சங்கீதம் 26:1. கர்த்தாவே, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், என்ன நியாயம் விசாரிங்கப்பா. நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். பாருங்க, தாவீது சொல்றான், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகையால் நான் ஆகையாலே நான் தள்ளாடுவதில்லை. நான் உத்தமத்தில், நான் நேர்மையில நடக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன். நேர்மையா இருக்கிறதுனால தோத்திரம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதே இல்லை. அப்ப நேர்மையா நடக்கிறவன் தோத்திரம் கர்த்தரை தான் நம்பி இருப்பான். நேர்மையா நடக்கிறவன் ஒரு நாளும் தள்ளாட மாட்டான். தோத்திரம். ஆண்டவர் நேர்மையாய் அல்லது நீதியாய் நாம் நடப்பிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நீதியான பாதையிலே
நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 3:10. தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இதுல அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கிறேன். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்ப நீதியை செய்யாதவன் தேவனால் உண்டானவனே இல்லை. நேர்மையாய் நடக்காதவன் தேவனால் உண்டானவனே இல்லை அப்படின்னு யோவான் எழுதி வச்சுட்டான். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு நீதியா இருக்கிறோம், நேர்மையா இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை நேர்மையா இருக்குதா? நம்ம பேச்சு நேர்மையா இருக்குதா? நம்ம செயல் நேர்மையா இருக்குதா? வேலை செய்யற இடத்துல நேர்மையா இருக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் நேர்மையா இருக்கிறோமா? பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு நேர்மையா இருக்கிறீங்களா? விசுவாசிகளே, ஊழியக்காரங்க நேர்மையா இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நேர்மையா இருக்கிறீங்களா? சபைக்கு நேர்மையா இருக்கிறீங்களா? தோத்திரம், உங்களை உண்டாக்கின ஆண்டவருக்கு நேர்மையா இருங்க. அவருக்கு நேர்மையா இருந்துட்டீங்கன்னா எல்லாத்துலயும் நேர்மையா இருந்துடலாம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பலன் என்ன? நீ நேர்மையா நடந்தா உனக்கு எப்பயுமே ஒரு அமைதி இருக்கும். பிரச்சனை இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, துன்பம் இருக்காது. இல்லைன்னா வசனம் அப்படி சொல்லிருக்காதே. தோத்திரம், சிலர் சொல்லுவாங்க, நான் நேர்மையா இருக்கிறதுனால தான் எனக்கு நிறைய பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் ஒரு வேளை அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நேர்மையாக நடக்கிற அதிகாரிகள் கஷ்டப்படுறாங்க. நேர்மையாக நடக்கிற தோத்திரம் அரசாங்க பணியாளர்கள் கஷ்டப்படுறாங்க. உண்மைதான். ஆனாலும் நீ நேர்மையாக நட, கர்த்தர் நிச்சயமா உன்னை ஒரு நாள் மேன்மைப்படுத்துவார், உயர்த்தி வைப்பார். தவறான பாதையில் போகிறோம், என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு தோத்துறோம், மாட்டிக்கிடுவான், சிக்கிக்கிடுவான். தவறான பாதையில் போகிறவன் என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு தோத்துற விழுந்து போயிடுவான். ஆனால் நீ நேர்மையான பாதையில் போ, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உனக்கு என்னைக்கு அமைதியை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். தோத்துறோம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க முடிப்போம். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன், தாவீதுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியான புருஷனாய் இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆமென். அவனை அமைதியாயிருக்க செய்வேன், அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பெயர் சாலமோன் எனப்படும். அவனுடைய பெயர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களிலே இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். பாருங்க, தாவீது நம்ம 26ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல வாச்சோம், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் உத்தமத்துல நடக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லைன்னு சொன்னா, அந்த தாவீதுக்கு இப்ப ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பாருங்க. தோத்திரம், என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு அமைதியான பிள்ளை பிறக்க போறான். அந்த அமைதியான பிள்ளை தோத்திரம் சத்துருக்களெல்லாம் விலக்கி அவன் அமர்ந்திருக்க பண்ணுவேன். அமர்ந்திருக்க பண்ணுகிறதான அவன் இஸ்ரவேலின் மேலே சமாதானத்தையும் அமெரிக்கையும் ஆமென் ஸ்தோத்திரம் நான் அவனுக்கு அருளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தோத்திரம், நீ உன் கிரியை நீதியின் கிரியையா இருந்தால், நீதியின் கிரியை உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும். நீதியினுடைய பலன் உனக்குள்ளே அமெரிக்கையும் சுகத்தையும் கொண்டு வரும். தோத்திரம், உலகத்தில் எவன் நேர்மையா இருக்கிறான், எவன் உண்மையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீ யோசனை பண்ணாத. நீ நேர்மையாரு, நீ உண்மையாரு, நீ நீதியாயிரு. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்முடைய நீதியெல்லாம் அதுதான். ஆண்டவருக்கு முன்பாக நாம் இப்பொழுதும் எப்பொழுதும் நேர்மையாய் நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் அதற்குரிய பலனை தருவார். என் வார்த்தைகளை முடிக்கிறேன். தோத்திரம், 4 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆமீன் ஸ்தோத்திரம். என்ன பலன் உண்டு, என்ன கிரியை நம்மிலே காணப்பட வேண்டும், அல்லது என்ன கிரியைகள் நம்மிலே காணப்பட்டால் என்ன பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். தேவனுக்கு அடிமை என்கிறதான கிரியை உன்னிடத்தில் காணப்பட்டால் பரிசுத்தம் என்கிற பலனை தருகிறார். வசனத்தை நீ கை கொண்டால் தோத்திரம், உன் வாழ்க்கையை உணர்ந்து பாவத்திற்கு தப்புவித்து ஆமீன் தேவனால் கிருபை பெறுகிறதான பாக்கியத்தை தருகிறார். தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் உனக்குள்ளே இருந்தால் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் கர்த்தர் தருகிறார்.
நீதி செய்கிறவனாய் இருந்தால் ஆமீன் ஸ்தோத்திர, கர்த்தர் உனக்கு அமைதியும் ஆமீன் சுகத்தையும் கொடுக்கிற அற்புதமான ஆண்டவராய் இருக்கிறார். கண்களை மூடுமா, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா. தகப்பனே இயேசுவே, உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, நீர் எங்களை பலப்படுத்துவீராக, நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் எங்களை முடிசூட்டுவீராக. ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுமா. ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும், ஆவியானவர் நமக்கு பலனை தரட்டும். ஆமென். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமென். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. தோத்திரம், தோத்திரம். திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்று நல்ல கிரியைகளை செய்யுங்கள். அவர் நல்ல ஆண்டவர், நல்ல பலன் தருவார். நீ அடிமையா ஒப்பு கொடுத்து அவனை பரிசுத்தமா மாத்தி, ஆமென், அந்த பரிசுத்தத்தின் மூலமாக உனக்கு ஸ்தோத்திரம் பிள்ளை என்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்து விடுவார். ஆமென். நீ தேவனுக்கு அடிமையாய் உன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உனக்கு உயர்வுகளை ஆமென் ஸ்தோத்திரம் வைத்திருக்கிறார். பரிசுத்தமாகுதல் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆண்டவருக்கு உன்னை அடிமையா ஒப்பு கொடுப்பாயா மகளே? நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி உன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாயா? ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்கட்டும். ஆமென் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளிலே ஆமென் ஸ்தோத்திரம் உனக்கு மிகுந்த பலன் உண்டு. தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்வதனாலே கர்த்தர் உனக்கு ஆமென் பலன் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை பார்த்து சொல்லுமா, நல்லவர் நீர்தானே. ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில நல்லவர் நீங்க தான்ப்பா. எங்களுக்கு பலன் தருகிற ஆண்டவர் நீங்க தானே. எங்களை பரிசுத்தமாக்குற ஆண்டவர் நீங்க தானே. எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நீங்க தானே. ஓ ஹல்லேலூயா. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. உன்னேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. எனது ஆற்றல் நீர்தானே, எனது பலனும் நீர்தானே. எனது ஆற்றல் நீர்தானே, எனது பலனும் நீர்தானே. என் கீதம் என் பாடை எல்லாமே நீர்தானே. இயேசுவே, என் கீதம் என் பாடல் எல்லாமே நீர்தானே. என்னேஸ்வரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், பதில் தந்தே. நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தே. வேதனையில் கதறினே, விடுதலை காணச் செய்தே. ஹல்லேலூயா. வேதனையில் கதறினே, விடுதலை காணச் செய்தே. தகப்பனே, என்னேஸ்வரே நன்றி. தகப்பனே
நல்லவன் நீதானே. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, நீதானே, எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே. எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரே, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்துகிறதான தேவனே, எங்கள் கிரியைகள் உமக்கு பிரியமான கிரியைகளாய் காணப்பட எந்தெந்த கிரியைகளுக்கு என்னென்ன பலன் உண்டு என்பதை குறித்து எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரமையா, நல்ல கிரியைகள் செய்கிறவர்களாகவும் அந்த கிரியைகளுக்கு ஏற்ற நல்ல பலனை பெற்றுக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாகவும் நீங்கள் ஒவ்வொருவரை ஆஸ்வதியும் ஆண்டவரே. குறிப்பா இந்த நாட்களில் எங்களுடைய கிரியைகள் நல்ல கிரியைகளாய் இருக்கட்டும், எங்கள் நினைவுகள் நல்ல நினைவுகளாய் இருக்கட்டும், எங்கள் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாய் இருக்கட்டும், எங்கள் செயல்கள் நல்ல செயல்களாய் இருக்கட்டும், எங்கள் பாதைகள் நல்ல பாதைகளாய் இருக்கட்டும், எங்கள் விசுவாசம் நல்ல விசுவாசமாய் இருக்கட்டும், எங்கள் பரிசுத்தம் மேன்மையான பரிசுத்தமாய் இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய அர்ப்பணிப்பு உண்மையான உன்னதமான அர்ப்பணிப்பாய் இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆசாவின் நாட்களில் கர்த்தர் அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே உத்தமமாய் அவருடைய இருதயத்தை மாற்றினார், யுத்தம் இல்லாதிருந்தது என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படியே ஆசீர்வாதங்கள் பலன்கள் உண்டாவதாக கிருபை பெருகட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர்பராய் ஆசீர்வதியும் உம்முடைய இரத்த கொட்டைகளை மறைத்துக் கொள்ளும். இரட்சகர் இயேசு நாமத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் தங்கி நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you.